ஒரு 1 இயர் இருக்கும், 1 இயர் பேக் ஃபஸ்ட்டு பிடிசியில் மீட்டிங்காக கூப்பிட்ருந்தாங்க. அப்போ தான் வராங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவங்கள பற்றி ப்ரீஃபெல்லாம் கேட்ட உடனே ஒரு சின்ன ஒரு சின்ன இல்லை, ஒரு பெரிய பிரமிப்பில் தான் போனேன். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அது நம்ம படம், அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றத தாண்டி அவங்கள்ட்ட பேசும்போதே த கைண்ட் ஆஃப் பேஷன் தே ஹேவ் அண்ட் அவங்க விஷன் என்னன்றது புரிஞ்சுச்சு. நான் அப்போலேருந்தே நான் மனோஜ் சார்ட்டையும் கேட்பேன், சார் அடுத்தடுத்து என்ன பண்ணுறீங்க? ஏன்னா என்னென்னா, இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் நல்ல படங்கள் கண்டினியூஸாக சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து டெக்னீஷியன்ஸுக்கும் சரி, ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ப்ராப்ளி இல்லணும். ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆஃப் இவங்களோட ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். த அமௌண்ட் ஆஃப் சப்போர்ட் உங்களுக்கு வந்து வில் பி ஃபினாமினல். எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லேயும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ரெஷரோ எதுவுமே இருக்காது. தே வில் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த ஃபில்ம், த கண்டென்ட் தட் யூ ஆர் மேக்கிங். ஸோ இப்படி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் அமையணும் அப்படின்றது மனசாக நான் வந்து நினைச்ச ஒரு விஷயம். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து திருவண்ணா பண்ணுறாருன்னு இன்னும் பயங்கர ஹாப்பி. திருவண்ணா வந்து நான் வந்து லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக முருகதாஸ் சார்கிட்ட ஜாயின் பண்ணுறேன் 7ஆம் அறிவில். அப்போ வந்து நான் தான் கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்தில். அந்த படத்தில் திருவண்ணா வந்து சீஃப் கோ டைரக்டர். ஸோ எனக்கு வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பாஸ் அப்படின்னு சொல்லலாம். பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, டூ த கோர் ஸ்ட்ரிக்ட்டு. அதாவது ஒரு ஜெயில் வார்டன் மாதிரி, அப்படி ஸ்ட்ரிக்ட்டு. பட் ஆனால் சேம் டைம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே குழந்தை, டேய் தம்பி இது என்னடா, டேய் இது எப்படா அப்புறம் அப்படியே ஒரு குழந்தையாக மாறிடுவார். ஸோ ஒரு பயங்கரமான டாஸ்க் மாஸ்டர். பட் ஆனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு தீனி போடுற ஒரு ஆர்டிஸ்ட் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஹாப்பி. அருண் விஜய் சாரோட எஃபர்ட்ஸ் எவ்வளோ போடுவாங்கன்றது நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஐ எம் வெரி ஷுர் இட்ஸ் கோயிங் டு பி அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம். இந்த பர்டிகுலர் டைட்டில் வந்து எங்கள் ஆஃபீஸில் எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்ச ஒரு டைட்டில். ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். 10 இயர்ஸ்க்கு மேலே முருகதாஸ் சார் வந்து படம் பண்ணணும்னு நினச்சி வச்சுருந்த ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஸ்ட்ராங்கான டைட்டில். அப்பப்போ மற்ற படங்களுக்கு நடுவில் இந்த படத்தை பற்றி டைட்டில் வரும். இந்த டைட்டில் எல்லாம் நாங்கள் எக்ஸைட் ஆகும். ஏன்னா இது அப்படி ஒரு பவர்ஃபுல்லான டைட்டில். இன்னைக்கு சாரோட பிளெஸிங்ஸோட இந்த டைட்டிலில் திருவண்ணா படம் வந்தாருன்னும் போது வெரி ஹாப்பி. ஸோ மை பெஸ்டஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம் அண்ட் சாம் பிரதர். ஆர்ஆர் கிங் தான் ப்ரோ, பட் மியூசிக்கும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் அது வரி பண்ண வேண்டாம். எனக்கு சாம் பிரதரோட சாங்ஸ் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நான் வெரி ஷுர் அவருக்கு அந்த ஒரு சாங்ஸ் பண்ணுற ஒரு ஸ்கோப் வர படங்களில் இஸ் டெஃபினெட்லி ராக். அண்ட் இந்த படத்தில் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஈவரி லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம், டு பாபி சார், மனோஜ் சார், எல்லாருக்கும். ரெட்டத்தலை இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்தில் தான் பிரசாத் ஸ்டுடியோவில் என்னுடைய பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கும் வந்தீர்கள், இந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறீர்கள். தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் தயாரிப்பாளர் பாபி பாலச்சந்திரன் முதலில் பேசும்போது அவர் எப்படிப்பட்ட குடும்பத்திலே இருந்து பிறந்து வளர்ந்து இந்த வளர்ச்சியை அவர் எப்படி ஏற்படுத்தி கொண்டார் என்பதற்கு மிக தெளிவாக அழகாக இங்கே படம் பிடித்து காமித்தார்கள். வாழ்க்கை என்பது நம்பிக்கைதான். நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். உழைப்பு, நம்பிக்கை, நேர்மை இது இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் பாபி பாலச்சந்திரன் என்பதை அவர் பேசும்போது மிக அழகாக சொன்னார். நான் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்து இந்த சினிமாவுக்கு வந்திருக்கேன்னா, எதை எடுத்தாலும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதை சிறந்து விளங்க வேண்டும், அவரும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கம் என்பதை மிக அழகாக சொன்னார். அதே போல மனோஜ், டாக்டர் மனோஜ் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர். அவரு இப்போ பாபி பாலச்சந்திரனும் எங்க குடும்பத்தில் ஒரு இணைஞ்சிருக்காரு. இந்த ரெட்டத்தலை அப்படிங்கிறது வந்து சிறந்த டைட்டில். அதாவது 2 அப்படின்னாலே வி ஃபார் விக்டரி, வெற்றி நிச்சயம். இந்த படத்தை இயக்குகின்ற திரு குமரன் அவர்கள் அவரை பற்றி மிக அழகாக
ஒரு மாஸ்டராகவும் இருக்காரு, ஸ்டூடெண்டாகவும் இருக்காரு, ஹெட் மாஸ்டராகவும் இருக்காருன்னு சொன்னாங்க. ஒருத்தர் பேசும்போது அவர் ஒரு ஜெயில் வார்டன் அப்படின்னாங்க. உண்மையிலேயே அவர் கடுமையான உழைப்புக்கு பிறகு மிக அருமையான ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து இன்று தூங்குகிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் சாம் பேசும்போது சொன்னாங்க, அவர் தான் இயற்கை படத்துக்கு பண்ணியிருக்காரு அப்படின்றது அவர் பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு. அன்னையிலேருந்து அருண் விஜய் எனக்கு தெரியும், போனதாக என்கிட்ட பேசுவார் செய்வார் சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த படத்தினுடைய கேமராமேனுக்கும் எடிட்டர் ஆண்டனிக்கும் மற்றும் ஆல் டைரக்டர்ஸ், ஃபைட்டர்ஸ், இது சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் தன்னுடைய ஹீரோயின் 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் குயின்கள். அதாவது 2 ராணிகள் இரட்டை இடம் இந்த படத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும், நல்ல படமாக, கருத்துள்ள படமாக, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படமாக வர வேண்டும். இதை சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே பாடல்களிலே சொன்னார், அவர்கள் சொன்னார்கள், இன்னும் அத்தனை பேரும் பேசும்பொழுது மிக அழகாக சொன்னார்கள். ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும். அருண் விஜயை பற்றி சொல்லணும்னு சொன்னா, அதாவது எல்லாருமே சொன்னாங்க, அது மாதிரி அவரை பிசிக்கல் ரொம்ப கரெக்டா வச்சிருக்காங்க. அவருடைய உழைப்பு, நம்பிக்கை, ஹார்ட் ஒர்க்கு தான் அவரை இந்த அளவுக்கு வந்திருக்காரு. இன்னும் அவர் எட்ட வேண்டிய உயரம் இருக்கிறது. அதை அவர் வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி, இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களுக்கும், அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் நன்றி கூறி இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். All the very best. First of all the very best. The wonderful first look. Entire team என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு விழாவில் சந்திக்கிறது சந்தோஷம். இன்னைக்கு சினிமா 2024 அவ்வளோவா சரியான படங்கள் வரல, கொஞ்சம் நல்ல படங்கள் வரணும்னு நிறைய டாக் இருந்துகிட்ருக்கு. இயக்குநர்கள், கதைகள், நடிகர்கள் எவ்வளோ முக்கியமோ, நல்ல தயாரிப்பாளர்கள் வருகை ரொம்ப 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 முக்கியம். அப்படி ஒரு நல்ல தயாரிப்பாளராக பாபு அவர்கள் இருப்பாங்க. ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் ப்ரொடியூசராக ஃப்யூச்சரில் மாறுவாங்கன்னு நம்புகிறேன். என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மனோஜ் வேணும், நான் நண்பர்னு சொல்லுவேன், ஆனால் நிறைய பேர் சொல்கிறேன், அதனால் ஸ்பெஷலாக தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு யார் நண்பர் இல்லைன்னு நான் முதல்ல கவுண்ட் பண்ணலாம். எத்தனை நண்பர்னு விட யார் நண்பர் இல்லைங்கிற அளவுக்கு எல்லாரோடையும் ஈஸியாக பழகிற ஒரு ஆள். சினிமா பற்றி நாங்கள் பேசிட்டே இருப்போம், நிறைய பேசிகிட்டு இருப்போம். அதோடைய எல்லாத்தோடைய ஒரு அவுட்புட்டாக உங்களுடைய செலெக்ஷன் நல்லா இருக்கணும். உங்களுக்கு பெரிய பேர் வரணும். உங்களை கசன் இனிமேல் நல்ல முறையாக கம்பேர் பண்ண உங்கள் வீட்டில் அப்படின்னு வாழ்த்துக்கள். அருண் விஜய் பிரதர், என்னுடைய தம்பி என்னை எவ்வளோ அன்பாக கூடுவானோ அவ்வளோ அன்பாக அண்ணான்னு கூப்பிடுவான். அந்த மாதிரி ரொம்ப சில ஆட்களில் அருண் விஜய் அவர்கள் ஏன்னா என்னை விட அவனுக்கு ரொம்ப க்ளோஸ், ரவிக்கு ரொம்ப க்ளோஸ் அருண் விஜய் அவர்கள். அவன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அவன் அவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னா அவர் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கணும், ரொம்ப நல்ல ஒரு ஆக்டராக, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பழக எவ்வளோ நல்லவராக இருக்கணும்னு எனக்கு என் தம்பி மூலமாக தெரியும். உங்கள் வயசை நான் சொல்ல போகிறது கிடையாது, ஆனால் கிட்டத்தட்ட 25 வருஷமா இவ்வளோ ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்தியாவிலே பார்த்தது கிடையாது. சீரியஸாக அது பாலிவுட்ல ஒரு ஸ்டைல் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அவங்களே இந்த 25 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். அந்த அவுட்புட் பார்க்கும்போது அமேசிங்காக இருக்கு. இது பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஹீரோவுடைய அண்ணனா எனக்கு தெரியும். எக்ஸ்ட்ராடனரி சார், எக்ஸ்ட்ராடனரி. மெயின்டைன் பண்ணால் அவ்வளோ டெடிக்கேஷன், அவ்வளோ பெர்சவரன்ஸ் இல்லைன்னா அது நடக்காது. இட்ஸ் வொர்த் இட். இந்த உங்களுடைய பொறுமைக்கு பல பல வெற்றிகள் காத்திருக்கு. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் ஹோல் குரூக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திருக்குமரன் சார், ப்ரொடியூசர் வச்சுக்க நம்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. சாம்சியர் சார்,
ரொம்ப நாளாக ஒர்க் பண்ண நினச்சிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான டெக்னீஷியன் நீங்கள், சீக்கிரம் சந்திக்கணும். அண்ட் சித்தி ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் தானியா என்னோட ஹீரோயின் சொல்லுவேன், காட்ஃபாதர் தெலுங்குல என்னோட ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் யூ. இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி பெறணும். பிடிஜி யூனிவர்சல் வரும் காலத்தில் மிக மிக முக்கிய கம்பெனியாக மாறணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வந்து சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் உங்களுக்கு வளர்ச்சியை தரணும்னு வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி.